Dear students, this coming Friday we have our social science monthly exam. So, in this video I am going to help prepare for it. Students, please turn your books to page number 13. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி நடக்க இருக்கின்ற மாதாந்திர தேர்வுக்காக உங்களை ஆயத்தப்படுத்த இருக்கிறேன். ஆகையினால் அந்த மாதாந்திர தேர்வுக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நல்ல பதில்களை எழுதி கொண்டு வந்து நீங்கள் அலுவலகத்திலே கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்பொழுது உங்களுடைய புத்தகத்திலே 13வது பக்கத்தில் 2வது கேள்வி, அதாவது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், அதில் ஒரு 2வது கேள்வி, தி பீரியட் called is dash marks the beginning of agriculture and animal domestication. இது முதல் கேள்வியாக உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பாலியோலித், மெசோலித்திக், நியோலித்திக், மெகாலித்திக் என்று 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 விடைகளிலும் சரியான விடை எது என்று நீங்கள் அதை பார்த்து எழுதி கொண்டு வர வேண்டும். எழுதி பரீட்சைகளெல்லாம் எழுதி அதை நீங்கள் அலுவலகத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும். இதில் சரியான ஆன்சர் எதுன்னா நியோலித்திக் என்பது தான். நியோலித்திக், அந்த சி இருக்கு இல்லையா, அந்த சி தான் சரியான விடை. சி சரியான விடை. த பீரியட் called dash marks the beginning of agriculture and animal domestication. அதற்கு சரியான விடை சி, நியோலித்திக் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி உங்களுக்கு எது கேட்கப்பட்டிருக்கு என்றால் அதே 13வது பக்கத்தில் 5வது கேள்வி. சார் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட், அவர் பேர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட், a geologist from England first discovered the dash tools at பல்லாவரம் நியர் சென்னை என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மைக்ரோலித்திக், பாலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக் என்று 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சரியான ஆன்சர் எதுன்னா பாலியோலித்திக் என்பது தான் சரியான விடை. நீங்கள் அந்த 5வது அந்த கரெக்ட் சூஸ் ஆன்சரில் அந்த 5வது கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னால் பாலியோலித்திக். பாலியோலித்திக்கு எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய புத்தகத்தில் 13வது பக்கத்தில். அடுத்தது இரண்டாவது பாடத்தில் 3வது கேள்வி 2வது பாடத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹரப்பன்ஸ் டிட் நாட் உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் 31வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 31வது பக்கத்தில் 30வது பக்கம். 30வது பக்கத்தில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு த ஹரப்பன்ஸ் டிட் நாட் ஹாவ் தி நாலேஜ் ஆஃப். அதற்கு கோல்டன் எலிஃபண்ட், ஹார்ஸ் அண்ட் அயன், சீப் அண்ட் சில்வர், ஆக்ஸ் அண்ட் பிளாட்டினம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சரியான விடை எது என்று பார்ப்போமேயானால் ஹார்ஸ் அண்ட் அயன். ஹார்ஸ் அண்ட் அயன் என்பது சரியான விடை. அதை நீங்கள் குறித்து கொண்டு மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி த பிரான்ஸ் இமேஜ் சஜஸ்டிவ் ஆஃப் தி யூஸ் ஆஃப் லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் நோன் டு தி இண்டஸ் பீப்புள். அதுக்கும் 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜார், பிரிஸ்ட் கிங், டான்சிங் கேர்ள், பேட் என்று 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சரியான விடை டான்சிங் கேர்ள், சி தான் உங்களுக்கு சரியான விடை. அடுத்து 5வது கேள்வியாக ஃபில்லிங் தி ஃப்ளாங்க்ஸ் என்று ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. த டேஷ் ஃபிகர்னஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் ஆன் தி பாட்ரினா பானை என்பதை குறிக்கும். From the sites suggest the artistic skills of the Harappans. அதுக்கு சரியான விடை டெரகோட்டா என்று
நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இப்படி 5 கேள்விகளுக்கும் 5 மார்க்கு. இந்த 5 கேள்விகளை நீங்கள் சரியானபடி எழுதினீர்கள் என்றால் உங்களுக்கு 5 மார்க்கு வழங்கப்படும். அடுத்தது ஃபில்லிங் தி மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங்கில் 5 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான பதில் எழுதுகின்ற பொழுது அதற்கும் உங்களுக்கு 5 மார்க்குகள் கொடுக்கப்படும். அது மேட்ச் தி ஃபாலோயிங் பேஜ் நம்பர் 14 பாருங்கள். மேட்ச் தி ஃபாலோயிங் பாலியோ ஆந்த்ரோபாலஜின்னு இருக்குது. பாலியோ ஆந்த்ரோபாலஜி டேரிஸ். அடுத்தது ரெட் சாண்ட் டோன்ஸ்னு இருக்குது. அதுக்கு மைக்ரோலித்திக்ஸ் ஸ்டோன் ஆர்ட்ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி ஸ்மால் சைஸ். அதுக்கு நேரம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இந்த ஹியூமன் ஆன்செஸ்டர்னு எழுதப்பட்டிருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து பாலியோ ஆந்த்ராலஜி என்பதற்கு இந்த ஸ்டடி ஆஃப் தி ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் தான் சரியான விடை. இந்த ஸ்டடி ஆஃப் த சரியான விடை வந்து த ஸ்டடி ஆஃப் தி ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ். அடுத்து ரெட் சாண்ட் டோன்ஸ். அந்த ரெட் சாண்ட் டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு சரியான விடை டேரிஸ். அடுத்தது 3வது கேள்வியில் ஸ்டோன் ஆர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ் இருக்குது. அதுக்கு மைக்ரோலித்திக்ஸ் என்பது தான் சரியான விடை. இன்னும் 2 டார்வின்ஸ் தியரிக்கு வந்து பயாலஜிக்கல் இவாலுவேஷன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அதுக்கு சரியான விடை எது என்றால் நீங்கள் நோட்டில் எழுதிக்கணும். அதுக்கு சரியான விடை டார்வின்ஸ் தியரிக்கு வந்து பயாலஜிக்கல் எவால்யூஷன் என்பது சரியான விடை. அடுத்தது ஒன்று என்றால் ஃப்ளேக் என்பதற்கு எ ஸ்மால் சிப் ரிமூவ்டு ஃப்ரம் எ லார்ஜ் ஸ்டோன். அது சரியான விடை. அப்போ 5 மேட்ச் தி ஃபாலோயிங்கில் 5 சொல்கிறேன். இந்த 5ஐயும் நீங்கள் எழுதி கொண்டு வந்தால் உங்களுக்கு 5 மார்க்குகள் வழங்கப்படும். மொத்தம் இந்த தேர்வில் 25 மார்க்கு. 25 மார்க்குக்கும் 5 ஒன்வேர்டுக்கு 5 மார்க்கும், மேட்ச் தி ஃபாலோயிங்க்கு 5 மார்க்கும், 4 குறுவினாக்கள் கேட்கப்படும். 4 குறுவினாக்கள் ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் ப்ரீஃப். அப்படி சிறிய வினாக்கள் 4 கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு 2 மார்க்குகள். இந்த 2 மார்க்குகள் 4 கேள்விக்கு 8 மார்க்கு. ஒரு பெரிய கேள்வி ஒன்று கேட்கப்படும். when was the earth formed? how is the earth history divided by the geologist? அதுக்கு வந்து உங்களுக்கு 1வது கேள்வி புத்தகத்திலே இருக்கின்ற கேள்விகளில் 1வது பாடத்தில் 1வது கேள்வி குறித்து கொள்ளுங்கள். 1வது பாடத்தில் ப்ரீஃப் கொஸ்டினில் 1வது கேள்வி. the earth was formed approximately 4.54 billion years ago. அதாவது 4.5 கோடி வருடத்திற்கு முன்னாலே எர்த் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. த லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் இன் எர்த் ஹிஸ்ட்ரி இஸ் டிவைடட் இன்டு ஏரியாஸ் பீரியட்ஸ் அண்ட் எபிக்ஸ் இந்த பை தி ஜியாலஜிஸ்ட். இது முதல் கேள்வி. அடுத்து 2வது கேள்வி சம்மரைஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன். அதற்குரிய விடையும் நீங்கள் புத்தகத்தை பார்த்து எழுதி வர வேண்டும். 3வது கேள்வி வாட் டிட் ராபர்ட் ப்ரூஸ் டிஸ்கவர் என்பது 3வது கேள்வி. அதற்குரிய கேள்விக்கு ஆன்சரையும் நீங்கள் புத்தகத்தை பார்த்து எழுதி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அடுத்தபடியாக 4வது கேள்வி வாட் ஆர் தி காஸ் ஆஃப் டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் கல்ச்சர். இது 4வது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பெரிய கொஸ்டின் பிக் கொஸ்டினோட ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் டீட்டெயில் கொஸ்டின் ஒன்று கேட்கப்படும். அந்த டீட்டெயில் கொஸ்டினுக்கு உங்களுக்கு 7 மார்க்குகள் வழங்கப்படும். அது வந்து உங்களுக்கு 2வது பாடத்தில் இருக்கிற 3வது கேள்வி. 2வது பாடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது கேள்வி ரைட் அபவுட் தி ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். அந்த கேள்வி தான் உங்களுக்கு
ஒரு பெரிய கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய கேள்வியை நீங்கள் படித்து எழுதினால் அந்த கேள்விக்கு மட்டும் 7 மார்க்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு 7 மார்க்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 மார்க் ஒரே கேள்விக்கு. அதை சரியாக எழுதினீர்கள் என்றால் 7 மார்க்கு கிடைக்கும். அப்படி என்றால் உங்களுக்கு 25 மார்க்குக்கும் நீங்கள் பார்த்து படித்து நன்றாக எழுதினீர்கள் என்றால் முழு மார்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த கேள்வியானது புத்தகத்திலே உங்களுக்கு 34வது பக்கத்தில் கொடுக்கப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக. அதுதான் தமிழில். எத்தனாவது பக்கம்னா 34வது பக்கத்தில் 3வது விரிவான விடை என்று இருப்பதில் 34வது பக்கத்தில் கடைசி கேள்வி 3வது கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ரைட் அபவுட் தி ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். அப்படி 3வது கேள்வி 2வது பாடத்திலே பெரிய வினாக்களில் டீட்டெயில் வினாக்களில் 3வது கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இண்டஸ் சிவிலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். It is also known as the Harappan civilization since in the Harappa was the first site to be discovered. நீங்கள் இந்த பாடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல 7 பாயிண்டுகள் நீங்கள் எழுதினீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த முழு மார்க் வழங்கப்படும். இந்த கேள்விகளை நான் கொடுத்திருக்கின்ற கேள்விகள் தான் உங்களுக்கு இந்த தேர்விலே கேட்கப்படுகிறது. இதனை நன்றாக படித்து நீங்கள் நல்ல முறையிலே அந்த பரீட்சைகளை எழுதி கொண்டு வந்து அலுவலகத்திலே உங்களை கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது அந்த பெரிய கேள்வி என்னென்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக என்பதுதான் தமிழ். சிந்துவெளி நாகரிகம் பண்டைய நாகரிகங்களில் முக்கியமான ஒன்று. இது ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஹரப்பா நகரங்களில் மதில் சுவர், நல்ல திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர் கால்வாய்கள் இவைகள்லாம் காணப்படுகிறது. அவர்கள் சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கற்களையும் வீடு கட்டுவதற்காக பயன்படுத்தினாங்க. அப்புறம் உள்ளாட்சி அமைப்பு நகரங்களில் திட்டமிடலை கட்டுப்படுத்தி இருக்கிறது. எப்படி திட்டமிடனா உள்ளாட்சி அமைப்பு அதை செய்திருக்கிறது. மொஹஞ்சதாரோவில் உள்ள நல்ல முறையில் தளமிடப்பட்ட பல அறைகள் கொண்ட பெரிய குளியல் குளங்கள் எல்லாம், மாபெரும் குளியல் குளங்கள்லாம் அவங்க கட்டுமானங்களில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் இப்போது தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்களில் களஞ்சியங்கள் போல், களஞ்சியம் என்றால் தானியங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒன்று கிடைத்திருக்கிறது. அவர்கள் உலோகத்தை பயன்படுத்தியிருக்காங்க, கல்லுகளை பயன்படுத்தியிருக்காங்க, இதையெல்லாம் அணிகலன்களாக கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க என்று அந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது. அப்புறம் அவங்க பருத்தி உடை அணிந்திருக்கிறாங்க, பட்டு உடையும் அணிந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க இதெல்லாம் செம்பையெல்லாம் புழங்கியிருக்கிறாங்க. செம்பு, தங்கத்தாலான அணிகலன்களையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க பெண் தெய்வத்தை வழிபட்டிருக்கிறாங்க. கலிபங்கனில் நெருப்பு குண்டங்கள்லாம் பூமிக்கு அடியிலேருந்து இன்றைக்கி தோண்டி எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் இறந்தவங்களை இப்போ நம்ம எப்படி புதைத்து அடக்கம் பண்ணுகிறோமோ இந்த பழக்கம் அவர்களிடம் அப்போதே இருந்திருக்கிறது. அப்புறம் ஹரப்பாவில் ஹரப்பர் இருக்காங்க இல்லையா, அந்த எழுத்துக்களுக்கான பொருள் இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் ஹரப்பா நாகரிகம் இவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட அவர்களுடைய எழுத்துக்களை நம்ம முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால அவருடைய நாகரிகங்களை பற்றி இன்னும் முழுமையாக நம்ம என்ன செய்ய முடியலை, அறிய முடியலை. மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு நான் இந்த தேர்வுக்கு வரக்கூடிய எல்லா கேள்விகளையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் ஒரு நோட்டில் எழுதி வைத்துக்கொண்டு வீட்டிலிருந்து படித்து அந்த எல்லா வினாத்தாள்களையும் தேர்வு விடைத்தாள்களையும் கொண்டு நம்முடைய அலுவலகத்திலே சமர்ப்பிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நீங்கள் நன்றாக படித்து அதை கொண்டு நல்ல மார்க்குகள் எடுக்கும்படி உங்களை அனைவரையும் வேண்டி இந்த வகுப்பை இதோடு முடித்துக்கொண்டு அடுத்த நாளில் நாம் அடுத்த பாடத்தை தொடங்குவோம். நன்றி மாணவர்களே.